என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இந்த ஓரத்துல அழி இருக்கே, இதான் ஆப்பிள. அது காஷ்மீர் ஆப்பிளுங்க. அங்க ஏற்கனவே பிரச்சனை இல்லைங்களா? எதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்தீங்க? அது ஆரஞ்சுங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 ரூபா இருக்குமா? 5 ரூபா கொடுத்து மாப்பிள தேங்காய் வாங்கினாரு, மத்ததெல்லாம் ஃப்ரீ. தேங்காய் எங்க? அதான் நார்த் ஈஸ்ட்ல. இது இது தேங்காயா? இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் குடுமி இருக்குமே, அத கூட காணோம். அது பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வீட்லயே மாப்பிள பிச்சு. இந்த பூவாவது காசு கொடுத்து வாங்குனீங்களா இல்ல உங்க தலையில இருந்து ஒரு போர்ஷனை உருவிட்டீங்களா? சே நாங்க வந்து ஆட்டோவுல முருக மரத்துக்கு மாட்டிருந்தா அடிச்சிட்டீங்க. நல்ல ஃபேமிலிடா இது. வாட்டியா சும்மா அதையெல்லாம் போய் இங்க சொல்லிக்கிட்டு டைம் ஆகுதுல. தாம்பூலத்தை மாத்துவோமா? ஏன் அவசரப்படுற? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல? எல்லாம் சொல்லியாச்சு. மாசம் மாசம் சம்பளத்தை உங்க கையில கொடுத்துடணும். எந்த விதமான அனாவசிய செலவும் செய்யக்கூடாது. நீங்க போடுற பட்ஜெட் படிதான் மாச செலவெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன? எஸ்கூஸ் மீ, தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. இதையெல்லாம் எடுத்துட்டு தட்டை திருப்பி கொடுத்துருங்க. தாம்பூலத்தை மாத்தியாச்சு, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? ஏதாவது மண்டபத்துல தான். ஓ, மஹால்ல வேண்டாம், ரொம்ப செலவாகும். ஏதாவது சின்ன ஹாலா சொல்லுங்க. சின்ன ஹால்னா பாண்டி பஜார் ஹால் இருக்கு, அங்கதான் வைக்கணும். பின்ன என்னங்க செலவு பாத்தீங்கன்னா ஏதாவது சமூக நல கூடத்துல தான் வைக்கணும். அது ஃப்ரீயா கிடைக்குமா? மாப்பிள அதுக்கு 5000 ரூபாய். 5000? அப்படின்னா அதெல்லாம் வேணாம். பேசாம கல்யாணத்தை செலவு இல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். அட அங்கேயும் பியூன் 50 ரூபாய் கேட்பான். சரி, கல்யாணம் வேணா உங்க இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே வச்சுக்கோங்க. எனக்காக ரிசப்ஷன் மாத்திரம் வைக்கணும். ரிசப்ஷன் எவ்வளவு செலவாகும்? அது செலவே ஆகாது, ஃப்ரீ. அப்பனா வச்சுக்கலாம். என்ன மாமா பேசுறீங்க? ஒரு 30,000 செலவாகும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்போ மாப்பிள செலவு மட்டும் பாக்காதீங்க, அதுல இன்கம் இருக்குல்ல. என்ன இன்கம்? மொய். என்ன மொய்? உங்க ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 250 பேர் வேலை செய்யறாங்கன்னு அக்காவே சொல்லிருக்குது. தலைக்கு 200 ரூபாய் எழுதினா கூட 50,000 நமக்கு வரவு வருது. அதுல 30,000 செலவாயிட்டா கூட மீதி 20,000 நமக்கு லாபம் தானே? அது மட்டும் இல்ல மாப்பிள, உங்க கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, அவன் டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க, வந்து டவரா செட்டு குக்கர் கொடுப்பாங்க. அதை ஒண்ணு நீங்க பீரோல வச்சு அழகு பார்க்க போறதுல எப்படி ஒத்துருவீங்க? அதுல ஒரு 5-10 தேரும்ல. பட்ஜெட் போட ஆரம்பிச்சுட்டா. ரிசப்ஷன் ஓகே. ஏன்பா கிருஷ்ணா, 5-6 பேர் வந்திருக்காங்களே, ஏதாவது மொய் வச்சாங்களா? வயிற்றுல கிடப்பாதீங்க மாமா. இவங்க ஒண்ணு ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இல்ல. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன், ஒருத்தன் மைக்காரன், ஒருத்தன் சேர் போடுறேன், ஒருத்தன் சீரியல் செட், எல்லாம் பேலன்ஸ்க்காக வெயிட்டிங். ரம்யா, என்ன 200-300 இன்விடேஷன் கொடுத்தோமே, எந்த பையனும் காணோம்? மாப்பிள உங்க கல்யாணத்துக்கு பெரிய கப்பல் கேப்டனே வராங்க. உங்க புருஷன் பொது அறிவை பாத்தீங்களா? மாமா கம்பெனி டிரைவர் போய் கேப்டன்ங்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருப்பா. யார் வந்தா என்ன, நமக்கு தேவை அன்பளிப்பு. கையில பத்தியா பொட்டி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன மாணிக்கம், பெரிய முதலாளி சின்ன முதலாளி வரல? ரெண்டு முதலாளி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி சரி, கொடு. என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு போங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்குமா? சரி சரி, ஃப்ரீ ஃப்ரீ. வைர மோதிரமா இருக்குமோ? வைர மோதிரம் டோட்டல் செலவு கவர் ஆயிருமே. ஒரு கவர் இருக்குது, கிஃப்ட் செக்கா? அமௌண்ட் சொல்லு. இல்லையே, லெட்டர் மாதிரி தெரியுதே. பிரிச்சு என்னன்னு படிச்சு பாரு. எனது அன்பு பத்மநாபனுக்கு பரிசு கொடுப்பதும் வாங்குவதும் உனக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும். வாழ்க பல்லாண்டு, சண்முகம் எம்டிஆர். என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டாரு? என்னங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க பாருங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாங்க வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா? அப்பா, அப்படின்னா பத்துவோட பட்ஜெட் தாலி ஆயிடும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோ பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் கூட்ட நெரிசலே சிக்கிக் கொள்ளாமல் வரிசையாக வந்து மொய் பணத்தை செலுத்தி விட்டுத்தார். பிறகு சாப்பிட செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலு. ஏய் பாலு, வா. ஹலோ மேடம். என்ன இப்படி கேட்டீங்க? படிங்க மேல. அன்புள்ள, பாசமுள்ள, பிரியமுள்ள, நேசமுள்ள, மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கு. என்னப்பா இவ்வளவு பண்ற? உன் பேர் எழுதாம? எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுங்க. மெட்ராஸ் சிட்டில இப்படி ஒரு அட்ராசிட்டி. அதை எங்க பிரிக்கிறீங்க? ஏன் இதை எரிக்கணுமா? இப்பெல்லாம் பார்த்து பிரிக்கணும். ரொம்ப டவுட்டா இருக்குதுப்பா. என்ன இது கைக்குட்டை? அண்ணே, பைக்கு நான் கைக்குட்டையா இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் குட்டையாரும் போயிரு. என்ன மாமா கரிச்சிஃபு? கடைசியில கணக்கு பார்க்கும்போது உன் கண்ணீரை துடைக்கணும்ல. ரம்யா, பத்மநாபன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்க, இது பிடிங்க. எலுமிச்சம்பழம் தலையில தேய்க்கிறதுக்கா? தலைக்கு தேய்ச்சிக்கலாம், ஊறுகாயும் போடலாம். 2 in 1 தான். இதுக்கெல்லாம் ஒரு கோட் சூட். என்னடா இது? ஹலோ பத்து. ஹலோ, கங்க்ராட்ஸ். ஏய் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டில் எடுப்பா. இல்ல பிலிம் ஆயி போச்சு, அப்புறம் வாங்க. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். ஹலோ சார். குடி. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் சார். கங்க்ராட்ஸ். இது என்ன பண்றது? ஐயோ, உங்க எல்லாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ரிசப்ஷன் வச்சு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். ஒருத்தன் கூட மொய் எழுதலையே. இந்த மாதிரி பூச்செண்டு கொடுத்துருக்காங்க. வாங்க ஹோட்டல் மேனேஜர், உங்ககிட்ட வாங்க ஓசி பேனா. ரொம்ப ரகசியமான பேனா சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி. 3500 ரூபாய் பணம் கட்டணும்.
ரூம் கேன்சல் போயா. மாப்ள ரொம்ப மூட விட்டா இருப்பீங்க போல இருக்கே. இன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் வேணா அங்க ஸ்டே பண்ணிட்டு ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் அடிப்பேன். இதோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பேர் கூட என்னால செட் பண்ண முடியலையே. பாப்பு என்னடா இது? யார் அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேரு செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாளே. பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. எங்க அக்கா வீட்டுல ஒரு 4-5 நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைல? ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா அந்த உறிஞ்சு வாயா வரா, மறைச்சு வைங்க மறைச்சு வைங்க சீக்கிரம். இதுக்கு போ ஓடுறீங்க. ஒரே இட்லி வை. ஒரே இட்லி ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேகேஜ். ஹாய் வேஸ்டேஜ். யா, போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இத பார்த்தா மத்தியானம் சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு? அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக நாங்க கேட்டேன். ஃபேமிலியோட டயர்ட்ல இருக்கோம். குழந்தை சாப்பிடும் போது அப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே 2 கால் வச்சா போட்ட. அப்பா கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போடா, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது. இது இது ஓடுறது போடுறது. Very good. அட பாவிங்கடா, ஒரு மினி அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. சேரலே செத்து கிடக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற. போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களேயா. உனக்கே வயிற்றுச்சலு. நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறதுக்கு நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்டு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இந்த அங்கிள் இங்கே தங்கச்சி தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறோம். ஓடுறா. ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். மத்தியான லஞ்சையும் பாத்துட்டா. குறிச்சு கொண்டு வா. உரிச்சாட்டா லஞ்சு. அடே, ஹாட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜை திறந்தா ஆடு நிக்குமாடா? யோ வாயங்க. என்ன அட வாயங்க. ஏயா, சலூன்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பொண்ணு கட்ட துணி வரைக்கும் துணி எடுத்தீல. இங்க பழைய நம்பர் புது நம்பர் போட்டு ஒரு வீடு இருக்கு. வேலை வெட்டியில நான் ஒரு உட்கார்ந்து இருக்கேன். துவைக்கிற துணி இருக்கான்னு கேட்க முடியா? இந்த வீட்டுல போர்வை சமக்கலத்தையும் அவங்க துவைக்கிறாங்க. இந்த லட்சத்துல நான் போய் துணி கேட்கறதுக்கு நானும் மடையனா? அதெல்லாம் அந்த காலத்துலயா. இப்ப ஜட்டி வேணா ட்ரை கிளீனிங் தானே போடுறேன். வாயா. என்னடா 4-5 பேரா உட்கார்ந்து லட்டு தின்னுட்டு இருக்கீங்க? ஒருத்தன் சாப்பிடுறேன். அதத்தானடா சொன்னேன், சைஸ வச்சு சொல்றதானே இதெல்லாம். யோ ஏயா குழந்தை மேல கண்ணு வைக்கிற? இது குழந்தையா? பொக்ரான் குண்டு. போடா மண்டு. எனி டைம் வெடிக்கும். டேய் அந்த திராட்சை பழம் கொஞ்சம் குடுறா. அது எங்க அப்பாக்கு. முந்திரி பருப்பா கொஞ்சம் குடுறா. எங்க அம்மாக்கு. டேய் லட்லியா கொஞ்சம் பிச்சு குடுறா. ஐயோ அது எனக்கு. அட பாவிங்களா, ஒரு லட்ட ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளக்குமா? அர்ஜென்டா ஆர்டினரியா? நம்ம லைஃப்ல ஆர்டினரியே கிடையாதுயா. பூரா அர்ஜென்ட் தான். ஏய், ஒரு நிமிஷம் இருப்பா, நான் யாருன்னு காட்டுறேன். அர்ஜென்ட்னா டபுள் சார்ஜ். எவ்வளவு வேணா எனக்கு என்ன. நீ தோஸ்ட் வாயா. இந்த இது ஜிடிவி பேண்ட். டேக் இட். எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வர முடிவு பண்ணிட்டேனே. ஏன் வரக்கூடாது? இருக்கிற ஒரு வேட்டியை துவைச்சு அத பாறையில போட்டுட்டு அது காயிற வரைக்கும் நேக் அவுட்டா குட்ட தண்ணியில பாட்டி நீயே வாஷிங் போடும் போது சிட்டி brought up நான் போடக்கூடாதா? குளிக்கிறது துவைக்கிறது பத்தி நீ பேசாதடா. Why? இந்த ஜீன்ஸ் கர்மத்தை போட்டு 3 மாசம் ஆச்சு. Yes. நாத்தம் கூவத்தை கிராஸ் பண்ணும்போது குப்பு நாடி தூக்குது. அதெல்லாம் சிட்டி கல்ச்சர். அத பத்தி நீ பேசக்கூடாது. பேசுறேன் டீனேஜ் பசங்களை வச்சு உன் மேல கேஸ் நீ போட்டுருவேன். வெட்டியில கேஸ் போற அதுக்குள்ள நான் இதை வாஷ் போடுறேன். ஏய், இதெல்லாம் ஓவர் அலும்பு. இது அழுக்கே இல்லையே. அவ அழுக்கு பண்ணி துவைப்பாடா. அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் தானே நான் இருக்கேன். அது
அப்படியா இரியா வரேன். இன்சல்ட். இந்த பிரச்சனைக்கு ஒரே முடிவு இதுதான். கிளம்புறேன். என் துணிகளை முன்ன பின்ன துவைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் என் சம்சாரத்து. நல்லா கஞ்சி போட்டு ஜாக்கெட்டை கத்தி மாதிரி அயன் பண்ணும். கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. பங்காளி முடியல, தோல்வி ஒத்துட்டு பெட்டியோட ஊருக்கு ஓட போறீங்களா? ஓடல, பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். ஏய், எதுக்கு அயன் பண்ணதெல்லாம் எடுத்து அழுக்கு போடுறேன்? ஏன் நீ அழுக்கா இல்லாதெல்லாம் அழுக்குக்கு போடும்போது நான் அயன் பண்ணி வச்சதை அழுக்குக்கு போடக்கூடாதா? ஓஹோ, போட்டின்னு வந்தா எல்லாம் தான். போட்டி தானே? ஆமா போட்டி அம்மா தான். சத்தியமா போட்டி தானே? உங்க பாட்டி சத்தியமா போட்டி தான். யோ, ஆமா இரியா வரேன். ஓகே ஓகே செகண்ட். ஏய் கிறுக்கு பீரோல கனுவா. இந்த இதுல காலர்ல மட்டும் தான் அழுக்கு இருக்கு, இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் வாங்கிக்க. இந்தா இதுல காலர் தவிர எல்லா இடத்துலயும் அழுக்கு இருக்கு, இதையும் போடுறேன். அப்படியா? போட்டின்னு வந்து ஒரு வேட்டி என்னையா வேட்டி, இதுக்கு மேல எதை போடுவீன்னு பாக்குறேன் நான். ஏன் போட மாட்டேன்? ஐயா வெளுத்த துணி கொண்டு வந்திருக்கேன். முகத்தை மறைக்கிற அளவுக்கு துணியை எடுத்துக்கிட்டு வீடு மாறி வந்துட்டியா? இங்க யாரும் இந்த அளவுக்கு துணியெல்லாம் போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டு போய் பாரு. இது உங்க வீட்டுல போட்டதான். என்ன யாரு போட்டா? கருப்பா தாடிச்ச ஒரு ஆளு, சிவப்பா ஒருத்தர், 2 பேரும் போட்டாங்க. மாமா மாப்பிளை கூப்பிட்டீங்களா? மாப்பிளை இனி அர்ஜென்ட். ஐயா என்ன மாமா அது அசிங்கமா? நான் எவ்வளவு டீசெண்டா இருக்கிறேன் மாப்பிள, கிச்சா ரொம்ப கேவலமா இருப்பேன். கிச்சு வர பாரு நாகாலாந்துக்கார மாதிரி. என்ன மாமா என்னடா அது கோலம்? ஒரு மேட்டர்ல எங்க 2 பேருக்குள்ள போட்டி ஆயி போச்சு, அதான் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இப்படி ஆயிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த துணியெல்லாம் நீங்க போடல, சலவிக்கெல்லாம் போடல. சத்தியமா நாங்க தான் செலவைக்கு போட்டோம். ரம்யா பாருக்கா சட்டையை சுருட்டி நெஞ்சு மேல எறிறாரு மாமா. ரம்யா என்னங்க என்னாச்சு? என்ன? இங்க பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சட்டையை நானே துவைச்சு நானே இஸ்திரி எல்லாம் போடுறேன். இந்த தண்ட சோறுகளுக்கு இப்படி செலவு பண்ணி எல்லாம் துணி கேக்குதா என்ன? செலவுக்கு தானே இங்க போட்டாங்க, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? பணம் யாரு கொடுக்கறது? ஐயோ சார் யார் நீ? மேடம் 4 பட்டுப்படவை டிரைவர்ஸ் கொடுத்தாங்க சார். என்ன? இல்லங்க இந்தாங்க சார் பில்லு. பட்டு புடவைனா டிரைவர்ஸ் தாங்க பண்ணுவாங்க. ஆமா மாப்பிள, பட்டு புடவைங்கிறது பென்ஸ் கார் மாதிரி, வாங்குறத விட மெயின்டெனன்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பங்காளி சொல்றது கரெக்ட் மாமா. இதையெல்லாம் பினாயில் வாசிக்கா போட முடியும், டிரைவர்ஸ். இங்க பாரு, இதுக்கு மேல ஏதோ பேசுறீங்க, உங்களை பெட்ரோல் வாஷ் போட்டுருவா. ஆமா சார் யாரியா? நான் மளிகை கடையில இருந்து வரணுங்க. இந்த பில்லு என்ன பில்லு? இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமானம் வாங்குறது உங்க சம்சாரம் தானே. அதுக்கு கிஃப்டா 2 கிலோ பிரியாணி அரிசி கொண்டு வந்துருக்கீங்க. இந்தாங்க. அட சாதா அரிசியா தான் இட்லிக்காவது ஊற வைக்கலாம், இது பிரியாணி அரிசி, பிரியாணி பண்ணியே ஆகணும். நீ ஒண்ணு பண்ணு, நான் போய் 5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துறேன், நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துரு. மாட்டேன், வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். ஃபிஷ் பிரியாணி சூப்பர். யோ பாய வெளியில செட்டில் பண்றேன். போவே வரேன். பாய் சிஸ்டர். என்னங்காச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்குடி. அவ்வளவுதானா? அண்ணே வரும்போது 1 டசன் இல்ல 2 டசன் முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. இப்ப லைன் கிளியரா கிடைக்குது. மாடி வீட்டு முல்லையே, இது உனக்கே நியாயமா இருக்குதா? அவன் இன்டர்நெட் ரேஞ்சில லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா 100 கட்டி அதுல போன் செஞ்சு புதிய வார்த்தைகள் ஸ்டைல லவ் பண்ண சொல்றியே, இது நமக்கு தேவையா? ஓவர். இந்த மூஞ்சிக்கு இது போதும். உனக்காகவே இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதுல நான் எப்படி இருக்கேன்? சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. 6-7 மாசமா நாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கமே. உன் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? தேனி குஞ்சரம்மா. அது வேற ஒண்ணுல கிராஸ் டாக். மே ஐ நோ யுவர் ஸ்வீட் நேம்? என் பேரு சக்தி. சக்தி. ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். அலைப்பாயுதே படத்துல ஷாலினி பேர் கூட சக்தி தான். நீங்க கூட அலைப்பாயுதே மாதவன் மாதிரியே இருக்கீங்க. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சாவி, ஐயோ இப்ப தானடா இந்த கண்ணை ஆபரேஷன் பண்ண, இந்த கண்ணையும் கலக்கிட்டியடா. என்ன கண்ணை கலங்க வச்சு, பொண்ணை புறம்ப வச்சு, என்ன டிவி பார்க்க விடாம பண்ணிட்டியடா பாவி. மாடி வீட்டு 3ஆம் பிறையே, நீ முழுநிலவாவது எப்போது? பூங்கொடியே, உன் புல் பிகரை நான் பார்ப்பது எப்போது? தரையிறங்கி வா, என் தாகம் தணிக்க வா, மனம் இறங்கி வா, நாம் மகாபலிபுரம் செல்வோம் வா. ஓவர். இப்ப வேண்டாங்க, பிரசவத்துக்கு அப்புறம் போலாம். யார் பிரசவத்துக்கு அப்புறம்? என்னோட பிரசவத்துக்கு அப்புறம் தான். பிரசவமா? ஹாய். சாரி, ராங் நம்பர். எல்லாம் ஓவர்.
ரம்யா இங்க வா. അയ്യോ മോനു 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 എന്തിനാ കരയണ ബാവേ കരയണ്ടടാ പസിക്കുതാ ഉനക്ക് പാല് വേണോ ஐயோ எறும்பு கடிச்சிருக்கு சச்சோ இந்த பொண்ணு என்ன ரம்யா பாக்குற? யாரு என்னன்னு புரியலையா? பேரு ஓமனா, ஊரு கேரளா. இனிமே இங்கே தங்கி நம்ம 3 குழந்தைகளை பாத்துக்க போறாங்க. ஓமனா, இது என் ஒய்ஃப் ரம்யா. நமஸ்காரம் ചേച്ചി இனிமே குழந்தைங்க கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் നോക്കിക്കോളാം சரி இவங்கெல்லாம் யாரான வேலைக்காரங்களா ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இல்ல சுந்தரி, ஏதோ தெரியாம கேட்டுருச்சு. நீ சும்மா இரு பத்து. நான் யார் தெரியுமா? அவரோட அக்கா. இந்த வீட்ல எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் நான் தான் எடுக்கணும், தெரிஞ்சுக்க. அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டா that's not the truth. I am the VIP of this house. My name is Krishna. This is my sister and that's my mama. More than that, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வேலை வெட்டியும் கிடையாது, சும்மா தான் சுத்திட்டு இருக்கு. பட் ஐ காட் ஜாப். பேசிக்கலி ஐ எம் வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து கன்சல்டன்ட் மீன் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கக்கூஸ் எங்க கட்டுறது, பாத்ரூம் எங்க வைக்கிறது அதை சொல்லுவார். பட் இவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட், இவருக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. இந்த இதைத்தான் கட்டியிருக்காரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாத்தீங்களா கும்பலா நிக்குது பாருங்க. இது இவர் பெத்து போட்டதா? ஏன்னா கூட்டத்துல வந்து என்னோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற. நீ ஏன் பெத்து போட்ட? நான் நைட் ஷோ சினிமா போலாம்னு தான் சொன்னேன். உங்க அம்மா ஏய் கேக்கல. ஷட் அப் யா, பப்ளிக்ல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஓமனா, நீ ஒண்ணும் பயந்துராத. என் குடும்பம் ஒரு மாதிரி ஜாலியான குடும்பம். கொஞ்சம் வரீங்களா? என்னம்மா? உங்களோட பேசணும் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு இருக்கேன். இனி எந்த உறக்கம் எந்திரிக்கணும் ஆஹா, ஓமன குட்டி வருது. இன்னைக்கு நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். சனியும் தூங்கட்டே இது. தனியா தூங்குமாடா? தனியா தூங்குமா? எனக்கு கொஞ்சம் கூட பங்காளி நான் சரி, ஜெயிக்கிறேன். சரி. பாரு நிறைய முடி இருக்கு தாயன். குட் மார்னிங் ஏய் எந்த ஓமனே சுகந்தனே. ஓ എന്താ ഇത് മുടിയെല്ലാം കലഞ്ചി പോയി നിக்குது அது அவருக்கு சுகர் இருக்குல்லாமா? சுகரா சுகர் இருக்கு. 400க்கு மேல ஏகிடுச்சு. நைட் ஆனா தூங்க முடியாது. ஓ. இப்படிதான் எப்பவும் எந்திரிச்சு பேய் மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. எத்தனை நாளாயிட்டு சுகர் இந்த மஞ்சக்காமால வந்ததுல இருந்தே அவருக்கு சுகர் ஏறி போச்சு. மஞ்சக்காமலையா செம்ம தண்ணி அடிச்சா மஞ்சக்காமல வராதா? தினமும் குடிப்பாரா? அவருக்கு இந்த மாலைக்கண் நோய் வந்ததுல இருந்தே நைட் ஆனா கண்டு வேற தெரியலையா, அதுல வருத்தமாயி ஏதாவது ஒண்ணு அடிக்கணும்ன்றதுக்காக டூப்ளிகேட் சரக்கறத கூட வாங்கி. எனக்கு மாலை கண்ணுவாடா, எனக்கு மஞ்சள் காமலையா, எனக்கு சுகரடா, என்னடா நினைச்சிருக்க? இப்படித்தான் கத்துவாரு. ஏன்னா இவருக்கு பிபியும் இருக்குல்ல. சரிப்பா சரிப்பா விடுப்பா. என்னுடைய வியாதி மேல கவலைப்பட்டு நீ டெய்லி 2 மாத்திரை சாப்பிடுவிய குஷ்டரோகத்துக்கு. அதெல்லாம் இல்ல ஓமனா, இது பாருங்க நார்மலா இருக்கு. 10 எங்க வருஷம் நார்மலா அப்படியே இருக்கு? இருக்குது. டேய், நார்மலா சோரஞ்சிட்டு நார்மலுங்கறியா? இது ரத்த கண்ணீர், நீங்க தள்ளி உட்காருங்க. சரி உங்க வெள்ளாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. 8 மணிக்குள்ள வந்து நீங்க டிஃபன் கிடையாது. ஏய், என்னப்பா விபூதி எல்லாம் வச்சிருக்க? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா. நீங்களும் இருக்கீங்க. யா மாமா, இந்த மூஞ்ச பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியா இருக்குது. அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சுந்தரி, என்ன பார்த்தா அம்மன் கோயில்ல கூழ் குடிக்கிற மாதிரியா இருக்கு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓமனா, நீ பண்ற டிஃபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரு, என்ன, உன் சொந்த பந்தம் எல்லாம் எங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா? சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. ഞാനൊരു അനാഥ. ஏமா அப்படி சொல்ற? ஏன் நாங்களாம் இல்ல? ரம்யா உன் அக்காவை நினைச்சுக்க. அப்ப நீ ஓமன் தம்பி. சும்மா இருங்க. ஏன் மாமா, அது உங்களுக்கு தங்கச்சி இருக்க கூடாதா இல்ல இவருக்கு தங்கச்சி இருக்க கூடாதா? எங்களுக்கு ஒண்ணு தங்கச்சி எல்லாம் வேண்டாம். சரி உங்க ஏஜுக்கு பொண்ணா வச்சுக்கோங்க. ஏய் அறிவு கிட்டவனே, வீட்டு முதலாளி அம்மாவோட தங்கச்சின்னு சொன்னா அவ சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொன்னேன். ஏதோ பேசிட்டு இருப்பான் லூசு பையன். சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறாரு மாமா? நீ உட்காரு. ஓமனா, நீ போய் குழந்தைய பாரு. 3ல எது அழுவுதுன்னு தெரியலையே. வாஸ்துப்படி பாக்கும்போது அந்த நார்த் ஈஸ்ட்ல படுத்து இருக்குது அந்த பச்சை ஜட்டி தான் அழுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வாய்ஸ் படி பாக்கும்போது அந்த சவுத் ஈஸ்ட்ல படுத்திருக்கதே அந்த சோப்பு ஜட்டி அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு வக்கில்லாம ஜட்டி கலரை சொல்லிட்டு அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்களா? ரம்யா, முதல்ல குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். இது பார், என்ன பேர் வச்சாலும் சரி கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்த வைக்கணும். ஃபங்க்ஷனுக்கு பணம் வேணுமே. அட நகைக்கு அடவணை வைக்க வேண்டியதானே? பணம் எதுன்னு அவர் கேட்டாருன்னா? என்னமா உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? அவர்கிட்ட பணம் கேட்காம நாம ஃபங்க்ஷன் நடத்தினா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். கரெக்டா சொன்னீங்க. ஃபங்க்ஷன் அப்ப தூள் பண்ணிட வேண்டிய. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எறும்பு அத பொறாமையில தட்டி விட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க ஓமனா? பார்த்தா தெரியல. தோசை சுட்டுக்கிட்டு. பேட் ஸ்மெல். எனக்கு வர வர இந்த தோசை, இட்லி, பழைய சாதம் இந்த மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டங்களே பிடிக்கிறது இல்ல. இந்த புட்டு, கொண்டக்கடலை, நேந்திரம் சிப்ஸ், கட்டன் சாயா இந்த மாதிரி மலையாள ஐட்டங்கள் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படியா? நீங்க ஹோல்ல வெயிட் பண்ணுங்க. நான் புட்டு செய்து எடுத்துட்டு வரேன். அது போர் அடிக்கும். நாம வேணா ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா?
എന്ത് വിളയാട്ട്? ஆல்ரெடி செவந்திருக்கிற உன் வாயை இன்னும் கொஞ்சம் அதிகமா செவக்க வைக்க போறேன். படம் பாத்தியா? பாக்கலையே. அதுல உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டுல இன்பிட்வீன் கேப்ல மனிஷா கொரிலா வெத்தைய போட்டுட்டு நாக்க நீட்டும். அத அர்ஜுன் தன்னுடைய வாயால கவ்வி எடுப்பாரு. அது மாதிரி இப்ப நீ வெத்தலைய போட்டு நாக்க நீட்டுவியா, அத நான் வாயால கவ்வி எடுப்பனா? நீங்க வெத்தல போட்டு நாக்க நீட்டுங்க, நான் அது கவ்வி எடுக்கா. ஓகே, யாரு கவ்வுனா என்ன? கவ்வு கவ்வுதான், லவ் லவ்வுதான். எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ணு மூடுங்க, கவ்வுரு. കുട്ടിയെ എവിടെ? ഇവിടെ അത് എന്റെ കുട്ടിയാണോ? നിന്റെ കുട്ടി എവിടെ? ഓമനെ, എന്റെ ഓമനക്കുട്ടി കുറച്ചു വരണോ? ആരാ നിങ്ങള്? കണ്ടിട്ടല്ലേ, ഞാൻ കൃഷ്ണൻ നായരാക്കും. ഓ, കൃഷ്ണനോ? എന്താ ഇത് കോലം? കോലമല്ല ഓമനെ, കോലമല്ല. ഈ ജീവിതത്തിലെ പ്രേമം ഫെയിലിയറാനവൻ ഡാഡി വളർത്തു. പക്ഷേ ഈ കൃഷ്ണൻ നായർ കുറച്ച് ഡിഫറന്റ് ആക്കും. ഞാൻ ആ പ്രേമം സക്സസ് ആകാൻ വേണ്ടി ബാഡി വളർത്തു, മണ്ട വളർത്തു, മണ്ട മേലെ ഒരു കൊണ്ട വളർത്തു. കണ്ടോ? ഓ, എന്താ ചിരി? ചിരി നിർത്തണം, പുഞ്ചിരി നിർത്തണം കുട്ടി. ഈ ലോകത്തിലെ ഒരു ആണ് ഒരു പെണ്ണുമേലെ കൊണ്ട പ്രേമത്തിക്കാக ജാതി മാറി, മതം മാറി. പക്ഷേ ഞാൻ മോനെ കരയണ്ട. ഓമിനെ, ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. മനസ്സിലായില്ലല്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ചണ്ടൈ, എന്റെ നടനം കഥകളി. മലയാള ഭഗവതി, മലയാള ഭഗവതി. നാക്കില് ചൂട് വെച്ചിട്ട് ഉനക്ക് ബുദ്ധി വരില്ലയാ? തീ കൊണ്ട് ചുട്ടവനും ഉള്ളാരും, പക്ഷെ ആരിട്ടില്ല നിങ്ങൾ നാവിലെ ചുട്ടവട്. ഇത് അയ്യൻ വള്ളുവർ പറഞ്ഞതാണ്. അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ സോളമൻ പോപ്പയോടും ചോദിക്കണോ? കൃഷ്ണ, പേസാമ പോയിക്കോ. ഓ, ഞാൻ പോണോ? ഇത് നല്ല തമാശ. കുട്ടി, നിന്നെ പ്രേമിക്കാൻ വേണ്ടി ഞാൻ ഒരുപാട് ത്യാഗം ചെയ്തറിയോ? ഈ ലോകത്തില് അച്ഛനും അമ്മയും കുഞ്ഞുങ്ങളെ തത്തെടുത്തു. പക്ഷേ ഞാൻ ഡിഫറെന്റ്. ഈ കുഞ്ഞ് ഈ അച്ഛനെയും ഈ അമ്മയും തത്തെടുത്ത്. ഇതെന്റെ കേരള അമ്മ ചീമാ തമ്പുരാറ്റി, ഇത് എന്റെ കേരള അച്ഛൻ വടക്കന്റെ വീരകഥാ മമ്പട്ടി. പറഞ്ഞോട് പറഞ്ഞോട്. മോളെ ഓമന, എന്റെ മകൻ കൃഷ്ണൻകുട്ടി ഉമ്മേൽ വളരെ പ്രേമം. അതെ. നീ സമ്മതിച്ചെങ്കിൽ അതെ. ഇപ്പോഴേ പരിശ്രമം പോണം. മറിക്കണ്ട മറിക്കണ്ട മറിക്കണ്ട. കുഞ്ഞ് കല്യാണം കഴിഞ്ഞതിന്റെ അപ്പുറം മരിച്ചാൽ അച്ഛൻ ആ? ഇവിടെ വരൂ. പോയിക്കോ പോയിക്കോ പോ. കേരള വർമ്മക്കല അറിയോ? അറിയാം അറിയാം. അറിയുമോ? ആ. അമ്മേ, കേരള ഞരമ്പടി അറിയുമോ? ആ, നന്നായിട്ട് അറിയുമോ? കുറച്ച് കുറച്ച് അറിയും. അത് അത് താഴെ പോടണം. ഓമനക്കുട്ടി ഓമനക്കുട്ടി, അത് വാടകയ്ക്ക് വന്ന അച്ഛനമ്മേ, അതുകൊണ്ട് ഓടി. പക്ഷെ ഞാൻ അപ്പടിയില്ല. എന്റെ ലവ് റിയൽ, ഷെമ്മീൻ ലവ്. നീ ശീല, ഞാൻ മതിച്ചേട്ടൻ. മാനസമയി വരൂ വരൂ വരൂ, എനിക്ക് ഒരു ഉമ്മ കൊടു. அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. பாவம் அந்த ஓமனா நம்மள நம்பி வந்திருக்கான். நம்பிலாம் ஒண்ணு வரல, உங்களை நம்பி வந்திருக்கான். சரி, என்ன நம்பி வந்திருக்கா. அவகிட்ட போய் இவன் தப்பா நடந்துக்கலாமா? அப்படி என்ன தப்பு செஞ்சவன்? என்ன பண்ணாவன்? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. அவ்வளவுதானே? இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? என்னடி நீ அவன் தப்பு பண்ணிருக்கான், அவளுக்கு பறிஞ்சு பேசுற. நீங்க மட்டும் ஒரு வேலைக்காரிக்கா பறிச்சு பேசலையா? ஏய், நீ அனாவசியமா அதை பேசிட்டு இருந்தா அப்புறம் ஜாக்கிரதை. நீங்க தான் அனாவசியமா பேசுறீங்க. என்ன நீ விரல்ல நீட்டி ஆமா, பேசிட்டு நான் ரெண்டு வரலையும் நீட்டி நீட்டி பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? மாமா மாமா தயவு செய்து மாமா உங்க கால்ல விழுற மாமா, தயவு செய்து அக்கா கூட சண்டை போட. போடா வெளியே. என்னங்க? நான் போறேன்க்கா. டேய் கிருஷ்ணா, அக்கா,
மாமா மேல எந்த தப்பும் இல்ல. பொண்ணு கொடுத்த இடத்துல ஒரு லெவலோட நடந்திருக்கணும். நான் தான் மச்சான்ற உரிமையில கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் போறேன். மன்னிச்சுக்கங்க. நீ போமா உள்ள. அக்கா நான் வரேன். என்ன கிருஷ்ணா இதுக்கெல்லாம்? நீயும் மாமாவும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. அக்கா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இந்தாக்கா உன் சௌரிய ரீமாடல் பண்ணி தான் இந்த நம்பூதிரி கெட்ட போட்டேன். ஒரேக்கா டேய் கிருஷ்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க எங்களுக்கு ஸ்வீட்லாம் கிடையாதா? அத நீங்க குடுக்கணும். அப்படின்னா உங்க அக்கவுண்ட்ல அடையார் ஆனந்த் பவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். போன வையா, வேலை முடிஞ்சிருச்சுல, போயிட்டே இருங்க. ஏன் சார் நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா? இவர் எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மேடம். எப்படி? இப்போ பாருங்க. This is our national game. அடியில தட்டினா மூடி சுத்தாம திறக்குன்றத கண்டுபிடிச்சவன் தமிழண்டா. நடுவர் அவர்களே, மோர் குடித்தால் தெரியும், பீர் குடித்தால் தெரியும், தெரியாது நீருடன் ஓட்கா சேர்ந்து விடின். இன்னைக்கே நாம சந்திப்போமா? கலக்குவேன் கலக்குவேன் கட்டிங் விட்டு கலக்குவேன். என்ன இவ்வளவு லேட்டா வந்துகிட்டு? சீக்கிரம் வந்து கம்பெனி கொடுக்கலாம்ல. இத விட உனக்கு என்னடா கம்பெனி வேணும்? நீ எத்தனையோ வாட்டர் ரிசர்ச் பண்ணிருப்ப. ஆனா இந்த வாட்டர் குடிச்சு பாரு, ரிசல்ட்டே வேற. கெஸ்ட்லாம் இருக்காங்கடா. பெரிய கெஸ்ட். என்னங்க? யாரது? டேய், தஞ்சாவூர் கரகாட்டத்துக்கு எல்லாமா ஏற்பாடு பண்ணிருக்க? கர்மாந்திரம் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? இங்க வாங்கல. என்னடா செல்லம், நான் அழகா இருக்கேனா? உனக்கு என்னடா கண்ணு? நீ ஒயின் ஷாப் ஓனர் பொண்ணு மாதிரியே இருக்கியே. என்னது? அதான் காதல் படத்துல வர்ற சந்தியா மாதிரியே கலையா இருக்கேன்னு சொன்னேன். வேண்டாங்க, கடைசியில உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட போகுது. ரோட்ல போட்டு அடிப்பானுங்களோ? என்னங்க எல்லாரையும் அந்த டிவி போட்டியில காட்டுறீங்களே, என்னையும் கொஞ்சம் காட்டக்கூடாதா? அதுக்கெல்லாம் செட்டப் பாக்ஸ் வைக்கணுமா? அப்பதான் டிஸ்கவரி சேனல் தெரியும். இல்ல, உன்னை காட்டலாம், ஆனா அது எனக்கே ஆபத்தாயிடுச்சுனா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்க. ஆமாமா, இவ்வளவு அழகான பொண்ணை நான் டிவில காட்டினா அப்புறம் எல்லா ஹீரோஸும் வரிசையில வந்து நின்னுக்கிட்டு எங்கூட பண்ண சொல்லுங்க, எங்கூட பண்ண சொல்லுங்க, எங்கூட தான் ஹீரோயின் பண்ணணும்னு கேட்டா நான் எங்க போறது? அதெல்லாம் வேண்டாங்க. நீ ஒரு குடும்ப பெண். அந்த அஜித் கூட மட்டும் நடிச்சா போதும். அஜித்தா? ஏன் விவேக் கோபராயனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவாதா? என்னது ஓலப்பாயா? கோரப்பாய் சைடுல சரிஞ்சு கிடக்குது, போய் நிமித்தி வை போ. உங்களுக்கு ரொம்ப தாங்க. கிராமத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவளுக்கெல்லாம் அஜித் கேக்குதா? அப்ப சிட்டில உள்ளவளுக்கு எதாவது கேட்பாளுங்க. மேடம், சீசாவில வாய வச்சிட்டீங்களே மேடம். மேடம், ஐயோ மேடம், ஐயோ தப்பு நடந்து போச்சே மேடம். ஆமா, தப்பு நடந்து போச்சு. 50-50 மிக்ஸ் பண்ணிருந்தா டைல்யூஷன் கரெக்டா இருந்திருக்கும். 70-30 போய் மிக்ஸ் பண்ணிட்டியே, அதான் கிக்கே இல்ல. சொதப்பிட்டியே. இனிமே ஓவரா தண்ணி மிக்ஸ் பண்ணாத, புரியுதா? வணக்கத்திற்குரிய வசந்தா மேடம் நினைச்சா அது ராவாடிக்கிற ரங்கீலாவா இருக்கே. அப்புறம் ஏன்டா கடல் பொங்காது? குடிக்காதீங்க. என்னங்க நீங்க கண்ட வச்சு எல்லாம் குடிக்கிறீங்க? என்கிட்ட கேட்டதா நான் கொடுத்துக்க மாட்டேனா? இந்தாங்க தண்ணி. ஒரே செம்பல எவ்வளவு நாள் குடிக்கிறது? எட்டி பாரு, எனாமலே போயிருச்சு. உங்களுக்கு போய் குடிக்க தண்ணி கொண்டு வந்தேன் பாருங்க. ஏய் அர்ச்சனா, இங்க வா. இவன்கிட்ட கவனமா இரு. அசந்தா கம்ப்யூட்டர் புக்ஸையும் பெட்ரூம்க்கே கொண்டு வந்துருவான். தூக்கி போடு. இவனா இல்ல, புக்ஸ். இது பாரு, அவகிட்ட போய் கால்சியம் மெக்னீசியம்னு இப்ப பேசாத, ஓவரா சாப்பிடாத, உடம்பு வளைஞ்சு கொடுக்காது. தைரியமா இரு. மேடம், 1 மினிட். இந்த ஜொல்லம் தொல்லை தாங்க முடியல. What's the problem, man? You are my problem. Nonsense. மேட்டர் பத்தி எவ்வளவு விலாவாரியா சொல்றீங்க. எனக்கு ஒரு டவுட், நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? That's it. இவ்வளவு சிம்பிள் क्वेश्चन. இப்போ ஒரு கப் காஃபி சாப்பிட போல இருந்தா அதுக்காக காஃபி எஸ்டேட்டியாவா வாங்குவாங்க? I don't like that. I don't want that. வாட் அ பாலிசி, வாட் அ பாலிசி. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணீங்க? என்னங்க காஃபி வரேன். உங்க காஃபி அது? ஆமா மேடம், நீங்க வெறும் காஃபிக்காக எஸ்டேட்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நான் சிங்கிள் காஃபிக்காக ஒரு அமேசான் புதற்காட்டையே லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். So sad. So sad. இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் திங், என்னதான் அமேசான் கூட நான் இருந்தாலும் இந்த மாதிரி டைட்டில் பார்க்க பார்த்தேன்னா சைடு பெஞ்சில கொஞ்சம் மிங்கிள் ஆகலான்னு ஃபீல் பண்றேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அமேசான் ஜங்கல் இருக்கே, அது கிட்ட சொல்லட்டுமா? தயிர் சாதம் மிளகா பொடி நெவர் கோ டுகெதர். Oh god, it's impossible. Just impossible. ஆமா, இன்னைக்கு நீ வேலைக்கு போலியா? இன்னைக்கும் தூர்தர்ஷனுக்கு போய் வழக்கம் போல கையெழுத்து போட்டு வந்தாச்சு. ஆமா, இன்னைக்கு வீட்ல என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்க?
அம்மாவை பேட்டி எடுக்க போறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படி எல்லாம் ரீல் விடுற? டேய், எப்பெல்லாம் எங்க வீட்ல எனக்கு கொஞ்சம் மரியாதை குறையிற மாதிரி இருக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெகா சைஸ் பொய்ய சொல்லி என் இமேஜை பூஸ்டப் பண்ணிக்குவேன். சார் நீங்களே தூர்தர்ஷன்ல டேபிளுக்கு டேபிள் ஃபைல் எடுக்கிறவரு, நீங்க எப்படி சார் அம்மாவை பேட்டி எடுக்க முடியும்? ஏய், இது உனக்கே ஓரம் இல்லையாடா? அடே மும்பை எக்ஸ்பிரஸ் தாடிக்காரா, என் ஐடியா புரியாத அந்நியனா இருக்கியடா. இந்த சச்சின் கையில பேட்டை எடுத்துட்டாலே சந்திரமுகி மாதிரி சென்சேஷன் தான்டா. எல்லாத்துக்கும் என்கிட்ட பிளான் இருக்கு. காலையில 11 மணிக்கு ஜெயா டிவில என்ன வருது? சட்டசபை நிகழ்ச்சி. அதுல யார் வராங்க? அம்மா வராங்க. வர்றாங்கல்ல, அத வச்சு என் பிள்ளைய பாரு. ஏம்பா போன் வருதுப்பா. அப்புறம் வர சொல்லேன்டா, கிளம்பு. இங்க வருதுப்பா. இந்த போனா யாரு? ஏய், என் ஒய்ஃப்டா. எங்க இருக்கீங்க? தலைமைச் செயலகத்துல இருந்து தான் பேசுறேன். சார், என் ஒய்ஃபோட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைப்ரைட்டரை ஸ்டாப் பண்றீங்களா? தேங்க்யூ. சொல்றா. அம்மா வந்துட்டாங்களா? அம்மா கார் வாசல் வரைக்கும் வந்துருச்சு. கதவை திறந்துக்கிட்டு அம்மாவே உள்ள வந்துட்டாங்க. அம்மா வணக்கம்மா. அம்மாவை காக்க வைக்க முடியாது, நீ போனை வச்சிரு. நீங்க கேள்வி கேட்டு அம்மா பதில் சொல்றத நான் கேட்கணுங்க. ஒன்னு செய்றேன், போனை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே அம்மாவை பேட்டி எடுக்கிறேன். நீ அப்படியே நைஸா ஒட்டு கேட்டுக்கோ, ஓகேயா? அசிஸ்டன்ட், போனை படி. அம்மா, விவசாயிகளுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிக்க போறீங்கம்மா? இந்த சூழ்நிலையில் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். அம்மா, மெட்ராஸ்ல டிராபிக் ரொம்ப ஓவரா இருக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதாமா? மெட்ரோ ரயில் இயக்கத்தை சென்னையில் செயல்படுத்த நான் தற்போது முடிவெடுத்துள்ளேன். என்ன மேஜ தட்டுற சத்தம் கேக்குது? அது இவ்வளவு வித்தியாசமான கேள்விகளை நான் கேட்கறதுனால தொண்டர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அடப்பாவி செல்லம், கேட்டில்ல, பேட்டி முடிஞ்சு போச்சு. லஞ்ச் இங்கதான் சாப்பிட்டு போகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அம்மா. அம்மா கூட சாப்பிட போறீங்களா? ஒரு நிமிஷம், எங்க அப்பா பேசணுமா? மாப்பிள, இந்த செயின் அடகு வச்சு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துடுறேன், டவுரி கணக்குல வச்சுக்கங்க. ஒரு செகண்ட் இருக்க. யாரது? ஓ, பன்னீர்செல்வம் சாரா? என்ன விஷயமா? அமைச்சர் பொன்னையன் சார் என்ன இம்மிடியேட்டா பார்க்க சொன்னாரா? ஒண்ணு செய்யறேன், நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துட்டு அப்படியே அங்க வந்துடுறேன்னு சொல்லிருங்க. மாமா, ட்ரபிள் கொடுக்காதீங்க, பிஸியா இருக்கேன். ஐயா, வச்சிடுறேன். அந்த 15-20 ஆக்க முடியுமான்னு பாருங்க. அமைச்சர் ஜெயக்குமாரா இப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா எங்க போய் முடியுமோ? எனக்கு விஜயகுமார், உனக்கு வேணும்டா. உங்க எல்லாருக்கும் பிரேம்குமார். இந்த ஷாக்கு போதும்டா, விளையாடாமலே ஜெயிப்பண்டா. சிவா, நீங்க இருக்கிறது ஓன் ஹவுஸா? ஒய்ஃப் தான் ஓனர், பட் ஒய்ஃப்க்கு நான் தான் ஓனர். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? சாரி ஐம் லேட். என்ன வசந்தா, டை போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சா? வாட் டு யூ மீன்? இல்ல, அதான் கையில கரை இருக்கு. பெரிய ஆள் சார் நீங்க. ஒரு செகண்ட்ல ஆன்டி அனலைஸ் பண்ணிட்டீங்களே. பேச்சோட பேச்சா என்ன டைபோட் ஆண்டின்னு சொல்லிட்ட? என்ன விடுவஸ், மண்டைக்கு போட்டா டை, மண்டையை போட்டா டை. சண்டை போடாம அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியது. தைரியமா பேசுற? என்ன வைஃப் வரல? அது ஊர்ல போயிருச்சு. ஊருக்கு போயிருச்சு பாரு. தமிழ்ல ஒரு லெட்டரை மாத்தி போட்டா அர்த்தமே மாறிடுது. அது சரி, சுனாமி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவொன்னு 8 கிரவுண்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. அப்படியே எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஹவுஸ் பில்ட் பண்ணிக்குவேன். என்ன சின்ன வீடா? பாருடா, மொழி பெயர்த்தாலும் அதுவும் தப்பான அர்த்தம் தான் வருது. மொழி பிரச்சனையில மொழி பிதுங்குது. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, பூமி பஜனைக்கு போலாம். பூமி பூஜைக்கு போலாம். கிருஷ்ணா கூட ப்ராப்ளம் தான். இதான் நம்ம கை வந்துருச்சா? கையாவது காலாவது. நான் தலை போற அவசரத்துல வந்திருக்கேன்டா. சீக்கிரம் டிவியை போடுங்க. இன்னைக்கு நான் டாக்டர் கலைஞரை பேட்டி எடுக்கிறதா என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. அவதான் கூப்பிடா. கலைஞர் வந்துட்டாரா? ஐயா இப்ப வந்துருவாங்க. போடேன்டா, டிவியை போடுறா. வேற வேற அடுத்து போடுறா. இப்ப வந்துருவாங்க, பேசுவாங்க பேசுவோம். ஐயோ, போகோ சேனல்லாம் வருதே. அடடா, அடா பாவி, பவர் போயிடுச்சேடா. உனக்கும் பவர் போச்சு உங்க வீட்டுல. மாவனை மாட்டின இன்னைக்கு நீ. என்னங்க, சீக்கிரம் பேட்டி ஆரம்பிங்க. கலைஞர் குரலை கேட்கணும்ல. ஐயா இதோ பேச ஆரம்பிக்க போறாரு. தமிழி, தலை வணங்குகிறேன். தமிழ் யாரையும் தலை வணங்க வைத்ததில்ல, தலை நிமித்தி தான் வச்சிருக்கேன். அற்புதம் ஐயா, எப்படியா இந்த வயசுலயும் ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? சூரியனுக்கு ஏது ஓய்வு? ஆஹா, இதையே நீங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவீங்க? சன்னுக்கு ஏது சண்டே? அடடா, எப்படி ஐயா உடனுக்குடன் சாதுரியமா நகைச்சுவையா உங்களால பேச முடியுது? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமனும் நான் பழக்கம். சரியா சொன்னீங்க ஐயா. நீங்க கடந்து வந்த பாதையை பத்தி? தென்றலை தீண்டியதில்ல, தீயை தாண்டி இருக்கிறேன். பாட்டொலிக்கும் குயில்களில் என் பாதையில படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. சோதனை மீறி சென்றால் வேதனை, அதையும் தாண்டி வந்தால் சாதனை சாதனை சாதனை.
இதுவே என் போதனை. ஐயா, அடுத்த கேள்வி மன்னிக்கணும், இடையராத எழுத்து பணி இருப்பதால நான் இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. செல்லம், கேட்டில்ல? பேட்டி பிரமாதம். சரி, எப்ப வீட்டுக்கு வரீங்க? இந்த கூட்டணி கட்சிகளோட எல்லாம் சீட்டு ஒதுக்கீடு எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வரட்டுமா? வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அப்பாவுக்கு அவருக்கு ஏதாவது மாலை வாங்கி போடுறோமா? நல்லா தானே இருந்தாரு. விளையாடாதீங்க, அப்பா பேசணுமா? கொடுக்கறேன். சொல்லுங்க மாமா. மாப்பிள, எங்கிட்ட இருந்த மோதிரம் செயின் எல்லாம் வித்து தந்துட்டேன். இப்ப எங்கிட்ட வெள்ளி அருணாக்குடி தான் இருக்கு. அதையும் வித்து 2000 கொடுத்துறேன். டவுரி எடுக்கல வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ். தமிழ் என்னையும் மாமனாரையும் எப்படி எல்லாம் சேர்த்து வைக்குது. ஓகேடா, இத வச்சு இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்கேயே ஓட்டிடுவேன். சரி சரி, கச்சேரி ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட 750 ரூபா கடை வாங்கினியா, எப்ப திருப்பி தர போற? நிலுவையில் இருக்கிற அந்த தொகை வறட்சி காரணமா தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடியா? என்ன பொழப்புதுரா. ஐயோ, வீட்ல இருந்து வருதே. என்னங்க, அப்பா டிவி ஸ்டேஷனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் இப்ப வரேன். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். அவர் உள்ளே வரவே மாட்டார். அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். ஐயோ, பொண்டாட்டிக்கு பிரசவ வலியா? என்ன சார் சொல்றீங்க? இது லைவ் ப்ரோகிராம். 6 மணில இருந்து சுயேட்சை எம்எல்ஏ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 6:30 மணிக்குள்ள பேட்டியை முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, இப்ப யார வச்சு பேட்டி எடுக்கிறது? என்ன பார்த்தா உங்களுக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி தெரியலையா சார்? அரசியலை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? மக்களை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ ஆயிருக்கும் போது மக்கள்ல ஒருத்தரான நானு அவரை பேட்டி எடுக்க கூடாதா சார்? லைட்ஸ் ஆன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். உங்க தொகுதிக்கு என்ன சார் பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ பண்ணிருக்கேன். இப்ப கூட பயணிகள் நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன். பயணிகள் நிழல் கூடைன்னா அது பஸ் ஸ்டாப் தானே? அதென்ன பஸ் ஸ்டாப்னு ஆங்கிலம், நிழல் கூடைன்னு தமிழ்ல சொல்லுங்க தம்பி. சரி சார், சொல்றேன் சார். அதை எதை வச்சு கட்டினீங்க? சிமெண்ட் வச்சுதான். சிமெண்ட்ங்கிறது ஆங்கிலமாச்சே. அதாவது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்க தொகுதிக்காக நீங்க ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கீங்களா? ஆமா, இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கேன். அது எங்க இருக்குன்னு மக்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழி, ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழின்னு ஆங்காங்கே அறிவிப்பு பழைய வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா? ஆமா. ஆஸ்பத்திரி தந்த அண்ணலே, மருத்துவமனை தந்த மாமணியே, நானே தான் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு அது மேல ஒட்டி ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னே தெரியாம போயிடுச்சாமே. அது என்ன தம்பி, ஒரு மழை பெஞ்சா விழுந்துற போகுது. ஆஸ்பத்திரியா? சுவரொட்டி. மழை தான் பெய்ய மாட்டேங்குது. அது எதிர்க்கட்சிகளோட சதி. சரி, உங்க தொகுதிகள்ல ரோடுகள்லாம் குண்டு குழியுமா இருக்குதாமே? அது கொஞ்சம் தாறு பற்றாக்குறை. தார் எப்படி பற்றாக்குறையாச்சு? பற்றாக்குறைனாக்க அதை எடுத்து செவத்துல பூசித்தானே எதிர்ப்ப காமிக்க வேண்டியிருக்கு. நல்ல முயற்சி, ரொம்ப நன்றி. ஆனா அதே மாதிரி லட்சக்கணக்கா இருக்கக்கூடிய உங்க தொண்டர்கள் கையில கருப்பு பெயிண்ட கொடுத்து இங்க இருக்கிற கலர் போய் கவனிப்பார் இல்லாம இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிளாக் போர்ட்ஸ்க்கெல்லாம் அடிக்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் கருப்பாயிடாது? நல்ல கருப்பாத்தான் இருக்கும். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கும். என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா, உங்க சொந்த அலுவலகம் எப்படி கட்டிருக்கீங்க? கட்டடம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்? கட்டடம் தான். நீங்க திறந்து வச்ச 50 வளைவுகள், செங்கல் சிமெண்ட், அதெல்லாம் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களை மட்டும் ஏன் கூரையிலேயே ஒட்டீங்க? தம்பி, அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா, ஓடு கொஞ்சம் லேபர் பிரச்சனை. ஐயா, பள்ளிக்கூடங்கள்லாம் கூரை இல்லாம கட்டடமா இருந்ததுன்னா கும்பகோணம் தீ விபத்து மாதிரி ஒண்ணு ஏற்பட்டு 94 குழந்தைகள் இறந்திருக்க மாட்டாங்களே? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரின்ல படிக்குது. எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாநாடு நடத்துறீங்கல்ல, அப்ப ஊர் எல்லையில இருந்து மாநாட்டு பந்தல் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மீட்டர் துணிகளை கொடிகளா கட்டுறீங்க. அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் தச்சு போட்டுக்குவான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான சால்வைகள் கூட வந்து விழுது. இதையெல்லாம் ரோட்டோரத்துல இருக்கிற மக்களுக்கு கொடுத்தா அவன் குளிருக்கு போர்த்திக்குவான். என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன் தம்பி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கீங்களே, நீங்களும் நானும் சேர்ந்து சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சான தம்பி. கட்சியா? சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா பையன் புருஷனை? இந்த பத்திரமா தங்கத்தை போய் சந்தேகப்பட்டனே மாப்பிள, என்ன மன்னிச்சீங்க. இது டிவி. ஹாய் அர்ச்சனா. ஹாய் மேடம், காஃபி தானே சாப்பிடுறீங்களா? இல்ல எதுவும் வேண்டாம். ஏன் அர்ச்சனா டல்லா இருக்க? ஒண்ணுல. பிரெக்னன்ட் லேடிஸ் கொஞ்சம் டல்லா தான் இருப்பாங்க, பின்ன ஃபுல்லாவா இருப்பாங்க. என்ன வசு? வசுவா? பின்ன பசு நான் உன்னை கூப்பிடுறேன். டூ மச். எப்படி இருந்த பொண்ணை இப்படி ஆக்கிட்ட? 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. சொன்னா எங்க மேடம் கேக்குறாங்க? அதான் புள்ளி போட்டது, கோடு போட்டது, வாசனையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்.
இதெல்லாம் எதுக்கு ஊதுறதுக்கா? யூஸ் பண்றதுக்கு தானே மேடம். ஒரு நிமிஷம். காண்டம் ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தா வீணா போயிடாது? வீணா போகாது. எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், சூப்பர் குவாலிட்டி. வேணா ஒரு டெமோ காட்டட்டுமா? வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? என்னையில இருந்து வேலை வந்துரும் போல இருக்கேடா. நர்சம்மா, என் பையனை டாக்டர் குணப்படுத்திடுவாருல? கவலையே படாதீங்க. கைராசிக்கார டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கூடவே இருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? டேய் ராசா, உன்னை கொல்லுவாங்க போல இருக்கா? எந்திரா, நம்ம கீழ பாத்துக்கு போலாம். எந்திரு, சொன்னா கேளு. எந்திரு. ஐ டோன்ட் லைக் நாய்ஸ். இவன் எங்கேயோ பாத்துருக்கமே. ஓகே சுப்பு. எதுக்காக நீ அதிக பிரச்சனைத்தனமா நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஷாக் கொடுத்த? நான் கொடுக்கல டாக்டர். ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஆல்ரெடி ஷாக் கொடுத்த மாதிரி அவர் வரும்போதே அப்படிதான் வந்தாரு. போகும்போது அப்படிதான் போறோம். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவான் இவன். கரண்ட் ஷாக்கா? வேணாம் டாக்டர், என் மகனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுக்காதீங்க டாக்டர். மகனா இவன்? ஆமா. ஜாட வேற மாதிரி இருக்கையா? நான் அடிக்கடி வெளியூர் போவேன் டாக்டர். ஓகே, அதெல்லாம் வேண்டாம். நீ ஷாக் ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணு. வேணாம் டாக்டர், அவனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுத்துறாதீங்க. அவன் கரண்ட்ல கை வச்சுதான் இப்படி ஆனா. சூட்கேஸ் அடிச்சு ஃப்ராடுத்தனம் பண்ணவன் டாக்டர் வேஷம் போட்டு ஃபோர்ஜரி பண்றானா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுதியா? இப்ப பாரு, தூக்குவன நானே உட்கார்ந்து காட்டுறேன், டெமோ பண்ணி காட்டுறேன். அவன் அப்படியே வெளியே விட்டு வா, சீக்கிரம் வா. இதான் பேஷன்ஸ் உட்கார்ற எலக்ட்ரிக் சேர். பாத்துக்கோ. அப்புறம் இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு இதுல அப்படி கிளிப்பா மாட்டணும். பாப்பா மெதுவா, பேஷன்ஸ்க்கு வலிக்கும்ல. அப்படிக்க மாட்டுங்க. இந்த இப்படிக்க மாட்டு. அவ்வளவுதான். பாத்தியா, எனக்கு ஏதாவது வலிச்சுதா தலையில மாட்டுற பாரு. அவ்வளவுதான், ஹெல்மெட் மாதிரி. இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இல்ல, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பின்னாடி பாத்தியா ஒரு ரெட் லைட் இருக்கு பாரு. ஒரு சுவிட்ச் இருக்கு பாத்தியா? அத போட்டீங்கன்னா லைட் எரியும். அதோட ட்ரீட்மெண்ட் ஓவர். ஓ இதுவா? ஏய் ஏய் போடாத. ஐயோ அப்பா டாக்டர், மெஷினுக்கு வர கரண்ட் கட் ஆனதுனால தப்பிச்சிங்க டாக்டர். நல்ல வேளை, அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற ஸ்டேட்ல பிறந்ததுனால நான் தப்பிச்சேன். ஆமா ரோசி. டாக்டர், எந்த நேரத்துல என்ன பண்ணுங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? அறிவு கட்டவளை கைத்தாங்கரா கூட்டு போன்னு ஜாட. எவ்வளவு கரண்ட் இருந்துச்சு பாத்தியா? 420. இத விவசாயத்துக்கு கொடுத்தா half an hour பம்ப் செட் ஆவது ஓடி இருக்கும். ஏய் ஓடாத ஓடாதடா. டேய் ஒரு ஊசி போட்டுடா. டேய் பாரு சொல்றத கேளுடா. ஒரே ஒரு ஊசிடா. டேய் நான் போடுற முதல் ஊசிடா இது. டேய் கேளுடா, ஓடாதடா. போட்டுடா. நில்றா. ஊசி போட முடியாது. போடுறேன்டா. போட்டாச்சு. ஐயோ அடிக்கடி மிஸ் ஆவறானுங்களே, என்ன பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு? சீக்கிரம் ஒரு வில்லு ஆம்பு வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். எஸ் யா கம் இன். யார் இவரு ஸ்டூல்ல ஏறி நிக்கிறாரு? ஓ ஹைட்டே அவ்வளவு இருக்குதா? இது அட்மிட் பண்ண வந்த கேஸா இல்ல அதுவே அட்மிட் ஆக வந்த கேஸான்னு தெரியலையே. பிகினிங் ஸ்டேஜ் போல இருக்குது. டேக் யுவர் சீட். யா கொஞ்சம் முத்துன கேஸ் தான் போல இருக்குது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நீங்க? ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நோ 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 நோ, இந்த நிலைமையில சொன்னா உங்களுக்கு புரியாது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ. See the evidence. No, 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 no. I am Dr. John Brito, psychiatrist. ஓ புரிஞ்சு போச்சு. சொல்றதையே ரிப்பீட் பண்ற கேஸ் போல இருக்குது. நோ ப்ராப்ளம், கியூர் பண்ணிடலாம். உங்க கூட வந்தவங்க யாராவது வெளியே இருக்காங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன்? Because I am John Brito, psychiatrist. நீங்க ஜான் பிரிட்டோனா அப்ப நான் யாரு? சுப்பு. சுப்பு சுப்பு யார் சுப்பு? சுப்பு சுப்பு. எந்த சுப்பு? L3 போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேரு சுக்கே சுப்பு. ஐயோ நான் எஸ்கேப். பாண்டி விளையாடுறீங்க டாக்டர்? எந்த வயசுல எந்த விளையாட்டு விளையாடுறீங்க? நான் டாக்டர் இல்ல, அவர்தான் டாக்டர். என்ன டாக்டர் விளையாடுறீங்க? நான் விளையாடல, அவர் விளையாடுறாரு, நான் ஓடுறேன். ஓடி அப்பாடா, டாக்டர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் இங்க ஒளிஞ்சிருக்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியவே தெரியாது. தெரியும். டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, நான் டூப்ளிகேட், நீங்க தான் ஒரிஜினல் வச்சுக்கங்க. எதுக்கு என் சூட்கேஸ் திருண்ண? பெருசா இருந்தது என்ன எடுத்து, உள்ள பார்த்தா பணம் இல்ல, இந்த சர்டிபிகேட்ஸ் தான் இருந்து. உங்க சர்டிபிகேட்ஸ் வச்சு நான் பொழப்பு நடத்துன தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க. இதான் சர்டிபிகேட்? இதான் என்னோட சர்டிபிகேட். என் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. இந்த சர்டிபிகேட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறது தெரியுமா? போய் சொல்லாதீங்க டாக்டர், நீங்க கேட்டவனே கொடுத்துட்டேன்ல. யூனிவர்சிட்டியில இருந்து நான் +2 படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக போனேன். அங்க வழக்கமா காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்காக லஞ்சம் கேட்பாங்கல்ல, லஞ்சம். அந்த அமௌண்ட் கொடுக்க போயில ஒரு 10,000 ரூபாய் ஷார்டேஜ் வந்ததுமா. அப்ப எங்க அம்மா வந்து சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது செத்து போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும்லமா, அதுக்காக அந்த தெய்வ தாய், அந்த காவிய தாய், அந்த அன்பு தாய், அந்த காவிரி தாய்
தன்னை எரிச்சுக்கிட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸுக்கு கேவலமா அலையோன்னு அலைஞ்சு அந்த ஆபீசருக்கெல்லாம் கமிஷன் எடுத்துட்டு போக மீதி பணத்தை கொடுத்தாங்கம்மா. அந்த பணத்தை காலேஜில் கட்டி அதுல படிச்சு வாங்கின டாக்டர் பட்டம் இது. பின்ன அரசியல்வாதி மாதிரி வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு செட்டப் பண்ணி வாங்கின டாக்டர் பட்டம் நினைச்சிட்டியா நீ? இல்ல. நீ எதுக்கு ராஜா அழுகுற? சால்னா கடை சதாசிவத்தை நினைச்சேன் அழுறேன். யார் இந்த சாதாசிவம்? என்ன பெத்த அப்பன் படிக்க வேண்டிய வயசுல ஒரு பாக்கெட் பிரியாணிக்காகவும் 50 ரூபாய்க்காகவும் ஆசைப்பட்டு எந்த கட்சி பேரணி நடத்த கூப்பிட்டாலும் என்ன லாரியில ஏற்றி அனுப்பிச்சிருவான் டாக்டர். அதனால என்னால படிக்க முடியாமலே போயிடுச்சு டாக்டர். சுத்தமா படிக்கலையா ராஜா? வாழ்க ஒளிகன்றதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். ஐயோ, கள்ள ஓட்டு போடுறதுக்கோ ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்குமாவது படிச்சிருக்கலாம்ல. அந்த மேற்படிப்புக்கெல்லாம் எனக்கு வசதி இல்ல டாக்டர். அந்த மாதிரி படிச்சிருந்தா உங்கள மாதிரி ஒரு பெரிய பெரிய டாக்டரா வந்திருப்பேன். ஓகே, இனிமே இந்த கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்டர் ஜான், நான் டாக்டர் பிரிட்டோ. ஒரு சின்ன கரெக்ஷன். கோ அஹெட். நான் டாக்டர் ஜான், நீ கம்பவுண்டர் பிரிட்டோ. இட்ஸ் ஆல் ரைட். பட் வர்ற வருமானத்துல ஆளுக்கு 50-50. பெரிய கரெக்ஷன். ப்ரொசீட். எனக்கு 75%, உனக்கு 25%. இட்ஸ் ஆல் ரைட். பெகர்ஸ் cannot become choosers. ஏதாவது சாப்பிடுறீங்களா? எது வேணாலும் சாப்பிடு. பாய் சார். இதான் என்னுடைய அசிஸ்டன்ட். டாக்டருக்கு ஒரு பாட்டில் இனிமே ஆயிடுச்சு. சாரி டாக்டர், பழக்க தோஷம் ஆயிடுச்சு. ஒரு பிளேட் இட்லி வாங்கி நான் ஏதாவது பண்ணணுமா டாக்டர்? நீ வாங்கிட்டு வாமா. மார்ச்சுவரியில பாடி தூக்கிட்டு கொண்டாந்து அசிஸ்டன்டா போட்டது என்னுடைய தப்பு. ஸ்பெஷல் டீயை வாங்கிட்டு வரேன். கூடிய சீக்கிரம் உன்னை மார்ச்சுவரி பாடியாவே மாத்துறேன். மே கம் இன் மேடம். வளர்ந்தவன் எதுக்கா இங்க வந்தான்? டாக்டர் ஜான் நம்மள லைஃப்ல இதுக்கு மேல ஒரு ஜான் கூட வளர விட மாட்டானா? டாக்டர், எஸ். நான் உங்களை எப்ப வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? மேடம், வீட்டை விட்டு வெளியே வந்தா எவ்வளவு டிராபிக் ப்ராப்ளம் இருக்குன்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்ல. இன்னைக்கு பார்த்து ஒரு ஜாதி ஊர்வலம், ஒரு மத ஊர்வலம், ஒரு சவ ஊர்வலம், 3 போலீஸ் பந்தோபஸ்தோட நடக்குது. நான் எப்படி வர்றது? எங்க பார்த்தாலும் டிராபிக் டைவர்ஷன். அண்ணா நகர் போன்றான், அங்க இருந்து அடையாறு போன்றான், அடையாறு இருந்து அப்படி நேரா போரூர் போன்றான், போரூர்ல இருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா போன்றான், அங்க போய் பார்த்தா திருத்தணி டச் ஆகுது, அங்க ஒருத்தர் ஏட்டி எக்கட போத்தாமூன்றான், என்னன்னு பார்த்தா ஆந்திரா பார்டர் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேற வழி இல்லாம அப்புறம் ஒரு மண்ணு லாரியை பிடிச்சு அங்கங்க மாமூலில் கொடுத்துட்டு ஷார்ட்கட்ல வந்து சேர்ந்தேன். மண்ணு லாரியா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா மண்ணு எடுத்துட்டு வந்தேன். சாம்பிள் சூடண்டி. நோ எக்ஸ்கியூஸ். நீங்க தான் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. ஓகே. நீங்க லேட்டா வந்ததால வேற யாரோ டாக்டர் வந்திருக்காங்க. வேற யாரோ அவரை குறைச்சு பேசாதீங்க மேடம். டாக்டர் ஜான் இஸ் a senior to me in the medical college by 2 years. அதுக்கு காரணம் நான் வாங்குற ஏகப்பட்ட அரியர்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். I'll just deal with him and come. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வர முடியுமா? நான் கிரவுண்ட் ஃப்ளோர் வர முடியாது. நீ வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடா. லிஃப்ட் இருக்கா? இருக்கு, புடிச்சுக்கோ. நீ டாக்டரா? டாக்டர், அடுத்தவங்க காம்பவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்பவுண்டர் டாக்டர் டிஃபரன்ஸ் நமக்குள்ள தேவையா? உங்ககிட்ட சீரியஸா ஒரு மேட்டர் பேசணும். கொஞ்சம் சைடா போறீங்களா? அப்படித்தான். போங்க, சீக்கிரம் போங்க போங்க. எதுக்குமா இப்படி நண்டு மாதிரி நடக்க வச்சு சைடுல கூப்பிட்டு வர? கொக்கு மாதிரி வர்ற வாய்ப்பை கொத்தி கிடத்தான். டாக்டர், நாம 2 பேருமே சூட் கேஸ் திருடி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்களும் 50-100 கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நாம 2 பேருக்குமே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்குது. அதை நாம 2 பேரும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அங்கிள் ஃபீஸ நீங்க வாங்கிக்கங்க, ஆன்டி ஃபீஸ நான் வாங்கிக்கிறேன். ஒரே ஒரேல 2 கத்தி இருக்க முடியாது ராஜா. ஏன்? ஒரு ஸ்டேட் இருக்கிறதுல இருக்கலாம், ஆனா பவர் ஒருத்தருக்கு தானே. அப்ப நான் இங்க இருக்கவே முடியாதா? ஆமா ராஜா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ராஜா. நீ படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கல, நடிச்சு வாங்கி இருக்கிற. பேசாம போய் கிளினிக் போரு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகல. லூசு லூசு, பண்ணிக்காத, போயிட்டு வரும் சரியா? டாக்டர், இந்த வண்டி இதான் ராஜா பேஷண்ட். ஆஹா, இத பாக்குறவரே பேஷண்ட் ஆயிடுவாரே. டாக்டர், நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் வேண்டாம். எல்லா பெர்சன்டேஜ் நீங்களே எடுத்துக்கங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். டாக்டர், நீ அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? ஆனா ட்ரீட்மெண்ட் கூட நீங்களே கொடுத்துருங்க. பெப்பர்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். நான் ஆயின்மெண்ட் போற வேலையில எங்கிட்ட வேண்டாம். ஏய், வண்டி எங்க போகுது? பெட்ரோல் பேங்க். பாத்துமா, என்ஜின் ஸ்பாயில் ஆயிர போகுது. ஆஹா, நம்பர் பிளேட்டே இல்லாம ஒரு வண்டி இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஓ கண்ணுக்கு தெரியாதா? வந்திருக்கிறது என்ன பால் சார்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். பால் வண்டியில மோதி செத்தினா அன்னைக்கே பால். அண்ணா, யாருமா நீ? உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அண்ணாங்கிற? பால் வாங்க போன என் மாமா காணாம போயிட்டாரு. நீங்க பாத்தீங்களா? என்னமோ பால் கறக்கிற மாடு காணாம போன மாதிரி டென்ஷன் ஆவறியே. அவன் பக்கத்துல எங்கயா ஒயின் ஷாப்ல கவுந்தடிச்சு கிடப்பான். போய் புரட்டி பாத்துக்க. எல்லாரையும் கேட்டுட்டு நான் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி இல்லாத சிட்டிமா இது. என்னன்னா? ஆமா, நீ கிராமமா? ஆமா,
பைய பார்த்தாலே தெரியுது. மாமா எப்ப காணாம போனா? ராத்திரி 11 மணிக்கு. மிட் நைட் மசாலா பாக்குற நேரத்துல காணாம போயிருக்கான். சரி, உன் மாமே எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருந்து காணாம போனான்? கோயம்புத்தூர்ல காந்திபுரம் இல்ல, காந்திபுரம் அங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்துல காணாம போன மாமனை சிங்கார்ச்சனை ட்ரஸ்ட் புறத்துல வந்து தேடுறாள. சரி, உன் மாமன் காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் தான். எல்லாமே ராங் ரியாக்ஷனா இருக்குது. இது நம்ம கிளினிக் வர வேண்டிய பேஷண்ட்ரா. சரிமா, உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களாமா? பாப்பு. பாப்பு. டாப்பு கலண்ட பார்ட்டிக்கு பாப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. உன் மாமாவுக்கு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அவரு ஒசரமா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு. படுத்திருக்கும் போது கூடவா? போங்கண்ணா. பின்ன என்ன, அவனை பாக்குறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவாவது இருக்கா? இருக்கா ஒரு ஸ்டாம்ப் போதும். இன்னும் இது இவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர் கொடுக்குறேன். ஐயோ பின்னாடி பாருங்கண்ணா. பின்னாடியா? ஐயோ அப்படி இல்ல, திருப்பி பாருங்கண்ணா. ஐயோ அதுல போட்டோ திருப்பி பாருங்கண்ணா. திருப்பி என்னண்ணா போட்டோவே பாத்துட்டு இருக்கீங்க? என் மாமனை தெரியுமா தெரியாதா? தெரியுது பாப்பு. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற, சேர வேண்டிய ஆள்கிட்ட தான் சேர்ந்திருக்கிற. டாக்டர் ஜான், உன்னை பொறுத்த வரைக்கும் இது பாப்பு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஹாய் சுபு, என்ன ராஜா சௌக்கியமா? சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமா இருக்கிறேன் டாக்டர். அதனால டாக்டர் என் செல் நம்பரை பார்த்த உடனே லைனை கட் பண்றீங்க. அதனாலதான் லேண்ட் லைன்ல வந்திருக்கிறேன். கொஞ்சம் கிளினிக் பக்கம் எட்டி பார்த்துட்டு போறீங்களா? ராசா ராசா ராசா, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ராசா. ஆளே இல்லாத ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அனாதையா உட்கார்ந்துகிட்டு பிஸியா இருக்கிறேன்னு பீலாவா விடுறீங்க டாக்டர். சுபு, எங்க எங்க இருந்து நான் பேசுறேன்? சைடுல பாக்காதீங்க, சட்டப்பைக்குள்ள பாக்காதீங்க டாக்டர். மேல அண்ணாந்து பாருங்க. சேட்டலைட் கனெக்ஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கேன் நானு. லெட் மீ கம் டு த மேட்டர். நம்ம கிளினிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருக்கு. கன் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னா அது உங்க கையால தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்குது டாக்டர். உன் சொத்து எவ்வளவுன்னு அதுகிட்ட கேட்டேன். அதுக்கு அது 5 போட்டு பக்கத்துல சைபர்களா போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறுத்தினா பாடா இல்ல. 50 கோடியா? எங்க அப்பா கள்ள நோட்டு கவுண்டர் ஆசைப்பட்டதை விட பெருசா செட்டில் ஆயிடலாம் போல இருக்க. ராசா ராசா ராசா, நீ பாத்தி அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுமா. நான் எப்படியாச்சும் என் வேலையில இருந்து ரிலீவ் பண்ணிட்டு வந்து சேர்ந்துறேன். ஏன் டாக்டர் டென்ஷனா இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு விஐபி டீல் பண்ண போறேன். விஐபி சூட்கேஸா? சூட்கேஸ மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நம்ம கேஸ்லாம் வெளியே வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு மயக்க மருந்து கொடுப்போம். மயக்க மருந்து காலி ஆயிடுச்சு டாக்டர். காலி ஆயிடுச்சு அப்படின்னா உன் சாக்ஸை கட்டி அதுக்கு மூக்கு முன்னாடி நீட்டு மயக்கம் என்ன கோமா ஸ்டேஜ்க்கு போயிடு போ. சுபு சுபு, பாத்தி சுபு, பாத்தி எங்க? ஏன் டாக்டர் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பார்ட்டி உள்ளதா இருக்குது. பார்ட்டி நீ டீல் பண்ணலையே. நீங்க பார்ட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் டீலிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஏய், என்ன ராசா அது? இன்னைக்கு லுக்கெல்லாம் ஒரு மாதிரி வில்லனிக்கா இருக்குது. கால் மேல கால் போடுற, பேச்சுல நக்கல் தூக்கலா இருக்குது. நக்கல்ஸ் தான். நீங்க அமுக்கலா வச்சிருந்த சில விஷயங்கள் வெளியே வந்ததுனால என்னுடைய பேச்சிலே நக்கல்ஸ் கொஞ்சம் தூக்க. எப்ப பார்த்தாலும் வளர்க்கற மாதிரி வளவளன்னு பேசிட்டு நான் போய் பார்ட்டியை பார்த்து வந்து பேசுவேன். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ கம்பு, இதுக்கு முன்னாடி டவாலி பியூரா இருந்தே நீ. நான் டவாலியா இல்ல கபாலியான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரொம்ப ஓவரா பேசுற, போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் தள்ளிட்டு வந்திருக்க போட்டோவை ஒரு வாட்டி பாருங்க டாக்டர். யாருங்க பாருங்க. யாருமா அது? தெரியல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை காட்டி இது யாருன்னு கேட்டா நான் என்ன ராஜா பதில் சொல்றது? கண்ணாடியை கலட்டிட்டு கண்ணை ஒரு வாட்டி கசக்கிட்டு பாருங்க டாக்டர். இப்ப கூட தெரியல ராஜா. டாக்டர், மனுஷனுக்கு பணம் வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவான், பழகினவனை தெரியலன்னு சொல்லுவான். ஆனா தன்னுடைய சொந்த போட்டோ பார்த்துட்டு இது யாருன்னு கேட்ட முதல் நீங்க தான் டாக்டர். மீ? எஸ். மீமி? எஸ். இப்பதான் எனக்கு எல்லாமே படிச்சு ஞாபகம் வருது. நான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல ஓஹோன்னு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வெளியே வந்த பாரு. என்ன சவுண்ட்? சின்ன பதாஸ் போட்ட. சின்ன பதாஸ் யார்? அந்த லார்ட் லபகதாஸ், எங்க டாடி. ஐ அம் சாரி டாக்டர். அப்ப நான் கோயம்புத்தூர் கோந்திபுரத்துல. கோந்திபுரம் அது இந்தியா மேப்ல எங்க இருக்கு? அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரத்துல குடியிருந்தோம். காந்திபுரத்துல நான் பாக்குற முதல் கோட்ஸே நீங்க தான். இப்போ ஷாக் வருதா? இல்ல ராசா, இப்பவும் வரல. என்ன பார்த்தா எப்படிமா வரும்? அப்படியா? நாக்கு வெளியே தள்ளுற அளவுக்கு ஒரு ஷாக் கொடுக்குறேன். ரெடியா இருங்க டாக்டர். உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? ஷாக்கே வராது. நீங்க இப்ப டோட்டலா ஷேக் ஆகி நிக்கிறீங்களே. இந்த போட்டோ எப்படி கிடைச்சது உனக்கு? நிழலை பார்த்து இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே, நிஜத்தை பார்த்தா என்ன டான்ஸ் ஆடுவீங்க? என் பாப்பு இங்கே இருக்கு. ஆமா, எங்க? கூப்பிடுறேன். பப்பு. என்னங்கண்ணா?
பாப்பு நீ எப்படி இங்க? அத நான் சொல்றேன் டாக்டர். அபவுட் இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணதே நான் தான். எப்படி ராஜா? இந்த கல்யாண போட்டோவை கையில வச்சுக்கிட்டு மச்சான பாத்தீங்களா மவுண்ட் ரோடு பக்கத்துல அன்னைக்கு சுஜாதா மாதிரி தேடிக்கிட்டே வந்தா அப்பா முக்கிறேன். இப்ப சொல்லுங்க டாக்டர், டீலிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சாலும் உங்களுக்கு 50 எனக்கு 50 எக்ஸப்ட் யுவர் வைஃப். என்ன பிளாக்மெயில் பண்றியா? இமெயில் கூட பண்ண மாட்டேன். இது பாரு, இது என்னோட பர்சனல் மேட்டர். தலையிட்டேன்னா தலை எடுத்துருவேன். எது பாரு, போலீஸ் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆஹா, விவரம் தெரியாத வில்லேஜ் பார்ட்டின்னு நான் நினைச்சேன். இப்பதானே தெரியுது விஷயம் தெரிஞ்ச விஜயசாந்தி மாதிரிலா கூட்டிட்டு போறா. உள்ள கூட்டு போய் தலையில கட்டி வச்சு அடிக்க போறா, இல்ல தலையில தண்ணி ஊத்தி அடிப்பாளா தெரியலையே. அது ஒரு சவுண்டையும் காணமே. கண்டு இப்படி எல்லாம் ஏதாச்சும் ஒரு பொருளா வருமேங்கிறதுக்காக அன்னைக்கு வாங்கின பாரு பால் பாக்கெட் மாற வரத்துல அத அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறேன். என்னது வச்சிருக்கிற உள்ள இருக்குது. இது பாத்தியா பாப்பு? 6 மாசத்துக்கு முன்னாடி மாதவரத்துல வாங்கின அதே பால். ஐயோ மாமா, இதுதான் அந்த பால் பாக்கெட்டா? இது அப்படியே பத்திரமா வச்சுக்கன்னு நாம 2 பேரும் கோயம்புத்தூர் திரும்பி போய் எவெல்லாம் என்ன பத்தி கேவலமா பேசினானோ அவனுக்கெல்லாம் இதே பால்ல நாம காப்பி கலந்து கொடுக்கலாம். சரிங்க மாமா, இனிமே என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஐயோ, உன்னை விட்டு இனிமே நான் எங்க போறது? அப்புறம் மெட்ராஸ் வந்து கோயம்புத்தூர் விட மோசமான ஊரு. நீங்க யாரோட சாவகாசம் வச்சுக்காத. குறிப்பா இந்த கம்பவுண்டர் இருக்கான் பாரு, அவங்கிட்ட நீ ஜாக்கிரதையா. ஒருவேளை வருமக்களை தெரிஞ்சவா இருந்து மறுமாடி அடிக்கிறாளோ? இது என்னங்க மாமா? இப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற பிரியம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்மள குஞ்சு பண்ணி என்ன சொன்னீங்க? குஞ்சு பண்ணி நல்லா இருக்கு. இருங்க மாமா, இருங்க. அது நான் உங்க மேல வச்சிருக்க பிரியம் எல்லாருக்கும் நல்லா தெரியட்டும். டாக்டர், என்னது இது? ரத்த கலரியா வருவீங்கன்னு பார்த்தா என்னமோ ஹோலி பண்டிகை கொண்டாட மாதிரி வர்றீங்க. இது என்னது, நெஞ்சில குங்குமம்? அவன் ஹைட்டுக்கு அவன் நெத்திய நெஞ்சுக்கிட்டு தான் வந்தது. அப்ப மூஞ்சில இருக்கதெல்லாம் இப்படி குனிஞ்சு வாங்கிட்டேன். ஆஹா, உள்ள என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க கூட முடியலையே. நான் பாப்புக்கிட்டே கேட்கிறேன். ஏன் என்ன புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள நீ 3வது மனுஷன் ஏமா தலையிடுற? 3வது மனுஷனா? நான் 3வது மனுஷனா? அதையும் பாப்புக்கிட்டே கேட்கிறேன். இத சொல்ல சொன்னதே பாப்புதான். ஓ யா, பரவாயில்ல. எஸ். ஆனா ஒண்ணு, எனக்கு அந்த பப்பி மேட்டரும் தெரியும், இந்த பாப்பு மேட்டரும் தெரியும். பாப்பு மேட்டர் பப்பிக்கோ இல்ல பப்பி மேட்டர் பாப்புக்கோ தெரிஞ்சதுன்னா ஒண்ணுமாகாது. டாக்டர், நான் கொஞ்சம் விவகாரமான ஆளு. இருக்கா சார்? ஆனா நான் விவரமான ஆளாச்சே. விவகாரத்துக்கும் விவரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது ராஜா, கட்டின பொண்டாட்டி கண்ணுக்கு லட்சணமா இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ற மாதிரி அது விவகாரம். ஆனா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது குழந்தையாளையே கரெக்ட் பண்ற பாரு, அது விவரம். டாக்டர், ரொம்ப 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 புத்திசாலித்தனமா தான் பேசுறீங்க. ஆனா பொம்பளைங்க விஷயத்துல உங்க அனலைசேஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. வாட்டப்மா? வீட்லயே சாப்பிட்டு இருக்க புருஷன் ஒரே ஒரு நாள் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாக்க போனா போதுன்னு விட்டுருவாங்க பொம்பளைங்க. ஆனா அதுவே வீட்டுக்குள்ளேயே இன்னொரு அடுப்பு பத்த வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிலிண்டர் வெடிச்சு சின்ன பின்னம் ஆயிடுவீங்க டாக்டர். அப்படியே வீடு பத்தி எரிஞ்சாலும் தீப்பெட்டி வாங்குற செலவு மிச்சம்னு ஒரு தம் வாங்கி பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பேனே ஒழிய ஃபயர் சர்வீஸ் போன் பண்ண மாட்டேமா. ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்க போன் பண்ண மாட்டீங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணிட்டேன்னா அதுக்கு நீ முதல்ல யோகியமான ஆளா இருந்திருக்கணும். என்ன சொல்றீங்க டாக்டர்? கே சும்மா சுப்பு கே சும்மா சூட் கே சும்மா உன் கையினில்லே போலீஸ் விலங்குமா. அந்த பப்பி கிட்டையும் போக முடியல, இந்த பாப்பு கிட்டையும் பேச முடியல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியல. காணாம போன சில மாதிரி ஆயிட்டேனே நானு. எங்கே செல்லும் இந்த பண்ணு யார்தான் அறிவாரோ தின்னு. டாக்டர், நான் அக்கா வேலை பிரெட் சாப்பிடுவேன். விடுங்க, டாக்டர் இருக்கார்ல. டாக்டர் அக்கா ஏண்டா, முக்கா பண்ணு உள்ள போனதுக்கு அப்புறம் அக்கா வாடா. அவ அக்கா நான் யாரா? மாமா. ஆடா பாவி, என் தொழிலே மாத்திடுவான் போல இருக்க. ஆமா, நீ எதுக்கு வந்த? இன்ஜெக்ஷன் போட வந்தேன். எல்லா இன்ஜெக்ஷன் நான் போட்டுக்குவேன், நீ உள்ள போ. இல்லாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. போடுறான். கல்லறைக்குள்ள இருந்து எந்திரிச்சு உட்காந்து கதை ஆடுறான். வாங்க, நான் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. அப்படியே பசிச்சாலும் பிஞ்சு போன பிஸ்ஸாவை திம்பனே ஒழிய இனி இந்த குஞ்சுமணி கையால சாப்பிட மாட்டேன். ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? எப்படி சிஸ்டர் கோவப்படாம இருக்க முடியும்? வெட்டுறதுக்காக எடுத்துட்டு போற ஆடு கூட தன்னை வெட்ட போற காதர்பாய கடைசி நிமிஷத்துல மே அப்படின்னு டவுட்டா ஒரு லுக்கு விடும். ஆனா இது வரைக்கும் உன் மாமனை பார்த்து நீ அப்படி ஒரு லுக்கு விட்டுருக்கியா ஒரு தடவையாவது? ஆட்டுக்கு மூளை இல்ல, அதனால காதர்பாய சந்தேகமா பார்த்தது. எங்க? எனக்கு மூளை இருக்குல்ல,
அதுவும் நிறைய இருக்குல்ல. இந்த ஒரு காரணத்துக்காகவே உன் கையால ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. ஏன் சிஸ்டர் என் ஜெனரசிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? அப்படின்னா broad mind, என்னன்னு? helping tendency. எது? உனக்கு விளக்கம் சொல்லியே நான் வீணா போயிரும் போல இருக்கே. உதவும் மனப்பான்மை. ஓ, உதவியா? நானும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம் தான் இருந்தேன். சிஸ்டர், இப்பதான் நீ என் ரூட்டுக்கு வந்திருக்கிற. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. அது ஒண்ணு இல்லைன்னா, மாமா அப்பப்ப வந்து என்ன பாத்துட்டு போறாரு. ஆனா அவர் எப்பவுமே கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன். ஓகே, சுத்தி சுத்தி வந்தீங்க. நீ உன் மாமனை பார்த்து பாட்டு பாடுற அளவுக்கு நான் அவனை மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை சுத்தி காட்டு. சுத்தி காட்டு. Stop it. என்னது இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குகள்? பின்கசுவோம். பிஃபோர் சுதந்திரம் பஃப் கை வச்ச பொம்பளைங்க போடுற Dress இது. இத மாட்டிக்கிட்டு மாமன் சுத்தி வரணும், சைடுல வரணும், பின்னால வரணும். எப்படி வருவான்? முதல்ல நீ மாடர்ன் Dressக்கு மாறணும். புரியுதா? வெயிட், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியே காட்டுறேன். ரோசி, உன் Dress எடுத்து போடு. எங்க? அடி பாவி, காஸ்டியூம கொண்டு வந்து போடுன்னா போட்டிருந்த Dress-ஐ கழட்டி கொண்டு போட்டியடி. போய் இத முதல்ல மாட்டிக்கோ. மத்த மாடர்ன் Dress எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. நீங்க குடுக்குற துணியை போட்டா மாமா என்கிட்டே இருப்பாரா? உங்ககிட்டயே வா. இந்த ஏரியா விட்டே அவன் போக மாட்டான். பாத்தியா, கலர் கலரா Dress வந்திருக்குது பாரு. இத போட்டாலே அவன் மயங்கிடுவான். பாரு, இத போட்டா கான்வென்ட் பாப்பா மாதிரியே இருப்ப. ஓகேயா? என்னன்னா இத்தனோண்டு இருக்கு. அப்படிலாம் குறைச்சு சொல்லாத. தண்ணியில போட்டா இன்னும் சுருங்கும். சூப்பரா இருக்கும். போட்டுக்கிறியா? நானா? ஐயே, என்னால முடியாது. அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாரு. ஸ்கர்ட்டாவும் போடலாம், பிளவுஸாவும் போடலாம். இப்படி கையை விடலாம். பாத்தியா? போட்டுக்கேன். ஐயோ கர்மம், முடியாது போங்கடா. ஏன் அப்படி சொல்ற? இத போட ஒரே கர்ச்சிப்ல ஜிப்பு வச்சு தச்சிருக்கான். இத போட்டு பாரு, நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். உங்க புத்தி ஏன்டா இப்படி போதும்? நீங்களே போட்டுக்கங்க, நான் போறேன். ஏய் தங்கச்சி, அப்படியே பின்னு கட்டி வா. நீ எந்த Dress-உம் போட வேண்டாம். ஆனா இந்த ஊசியில ஒண்ணு போட்டா போதும், அந்த மாமன் உன்னை பார்த்து மயங்கிடுவான். எனக்கு ஊசி போட்டு மாமா எப்படி மயங்குவாரு? எப்படியா? இந்த இப்படித்தான். அண்ணா உய்மா 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 கனக்கு தின்னஜும் கனக்கு தின்னஜும். அது எது? அது அது எங்கடா Dress? எங்க டாவா? ஏட்ரா Dress? எது ராவா? ஏட்ரா 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 ஏட்ரா. இந்தா ஆஹா, சாதாரணமாவே ரெண்டு வாட்டி சொல்லுவாளே. மயிலு, நீ இன்னைக்கு மாவுதான்.